அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பிலிசானின் இலா யௌமிddin. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹ் ஃபலா முதில்ல லஹு மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 3 வசனங்களாகிய 161, 162 மற்றும் 163 இந்த 3 வசனங்களுடைய திலாவத்தும் மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம இந்த சூறாவுடைய இதில் வரைக்கும் வந்த வசனம் 160 பல வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து வலுமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன் خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. இந்த 3 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. இன்ன நிச்சயமாக, அதாவது ஹர்ஃபு தௌகீத் உறுதிக்கான ஹர்ஃப். அல்லதீன எவர்கள், கஃபரு எவர்கள் நிராகரித்தார்களோ, வ மாது மேலும், மாது மரணித்தார்களோ, வஹும் குஃபாருன் இது வாவ் ஹால்மாங்க. அதாவது வாவ் அத்துஃப் இருக்குது, சேர்க்கிறதுக்கான வாவ். இது நிலைமைக்கான வாவ். ஸோ வாவ் ஹால் நிலையில் அப்படின்னு சொல்லி. வஹும் அவர்கள், குஃபார் நிராகரிக்கும் நிலையில், மரணித்தார்களோ அவர்கள் நிராகரிக்கும் நிலையில், உலாயிக்க அத்தகையோர்கள், அலைஹிம் அவர்கள் மீது, லஅனத்துல்லா அல்லாஹ்வுடைய சாபம், வல் மேலும் மலாயிகத்தும் வானவர்களின் சாபமும், வன்னாஸ் மனிதர்கள், அஜ்மஈன் அனைவரின் சாபமும் இருக்கிறது. நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ மேலும் மரணித்தார்களோ அவர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையில் அத்தகையோர்கள் அல்லாஹ்வுடைய சாபமும் வானவர்களின் சாபமும் மனிதர்கள் அனைவரின் சாபமும் அவர்கள் மீது இருக்கிறது. ஹாலித்னா நிரந்தரமாக தங்கக்கூடியவன். பஹாலிதீனங்கம்போது நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள். அவர்கள் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள். ஃபீஹா அதில், அந்த அதாபில். லா யுஹஃபஃபு லேசாக்கப்பட மாட்டாது. இந்த யுஹஃபஃபுடைய ஃபாயில் எது? அதாப், அதாவது வேதனை. வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அன்ஹும் அவர்களை விட்டும், அண்டா விட்டும், ஹும்டா அவர்களை விட்டும் லேசாக்கப்பட மாட்டாது. ஒலாஹும் யுன்ஹுலும் மேலும் அவர்கள் யுன்லரும் அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். அந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். அடுத்த வசனம் வ இலாஹுக்கும் மேலும், இலாஹ்
அதாவது வணக்கத்துக்கு தகுதியான இறைவன், அதுதான் வந்து இலாஹ். உங்களுக்கு வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் இலாஹு வாயிதுன், ஒரே இறைவனே. லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர. லா இலாஹ வணக்கத்துக்கு தகுதியான வர்கள். லா இலாஹ இல்லாஹுவ மொத்தமாக சொல்லிடலாம். வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அவனை தவிர, அதாவது ஹுவண்டா அவன், அவனை இல்லாண்டா தவிர. ஸோ லா இலாஹ இல்லாஹுவங்கிறது வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், அளவற்ற கருணையாளன். உங்களுடைய வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் ஒரே இறைவனே. வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், அளவற்ற கருணையாளன். ஸோ இந்த 3 வசனங்களுடைய சிறு விளக்கம் வருமாறு. அதாவது இது பொதுப்படையாக சொல்லலாம். அதாவது எவர்கள் வந்து நிராகரித்து, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நிராகரித்து அந்த நிராகரிப்பிலேயே அவங்க மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், மனிதர்கள் மொத்தத்தையுடைய சாபம். அதாவது சாபம்ன்ற வெளிப்படையாக அவங்க சபிக்கிறதுங்கிறது இல்லை, அது மனதுக்குள்ளே அவங்க வெறுத்தாலும் சபித்தாலுமே அது சாபம், அனைவருடைய சாபமும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியுமே சேர்த்து சொல்கிறான்னு சொல்லி சில முஃபஸிர்கள் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம இந்த வந்து ஒரு சூழலில் ஒரு இந்த சொல்லப்பட்ட ஒரு சூழல், அதாவது சொல்லப்பட்ட ஒரு பொருள் சூழலில் நம்ம பார்த்தோன்னா முந்தின வசனங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்த்தோன்னா அது வந்து பனி இஸ்ராயல்களில் வந்து அவங்க இதை வந்து மறைச்சாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள விஷயங்களை மறைச்சாங்க, இதுண்டாங்க. அவங்க வந்து தௌபா செஞ்சாங்கன்னா அவங்க அதிலேருந்து மீண்டுருவாங்க. தௌபா செய்யாத ஒரு நிலையில், அதே நிலையில் அவங்க மரணிச்சாங்கன்னா இந்த இந்த அனைவருடைய சாபமும் வந்துக்கிட்டு அவர்கள் மீது இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய சாபம், வானவர்கள சாபமும், உலகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய அனைவருடைய சாபமும் இருக்கும். இது நம்ம உம்மத்துக்கு வந்து இதில் ஒரு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை படித்து தெரிஞ்சு அறிஞ்சு அதை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம குடும்பத்தாருக்கும், நம்ம உறவினர்களுக்கும், நம்ம நண்பர்களுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மற்ற பேருக்கும், அதாவது மாற்று மதக்காரங்களுக்கும் முடிஞ்சால் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இதை வந்து நம்ம இந்த வேதமே நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்மளும் அதை பின்பற்றி மற்ற பேரையும் பின்பற்ற செய்யணுங்கிறது. ஸோ அந்த முறையில் நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் வந்து நம்மளை இந்த நிலையிலேருந்து காப்பாற்றிட்டோம். நம்ம அதை செய்ய தவறிடக்கூடாதுங்கிறது அல்லாஹ் ஒரு மறைமுகமாக நம்ம உம்மத்துக்கு சொல்லி காட்டுறதாக சில முஃபஸிர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த வசனத்தில் ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களாக அதில் இருப்பார்கள். அப்போது நஅஊது பில்லாஹ், அது வந்து அத்தகைய ஜனங்கள், அதாவது மறுக்கக்கூடிய ஜனங்கள் அனைவருக்கும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைக்கக்கூடிய ஜனங்கள், மறுக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க நிரந்தரமான நரகங்கிறத எல்லாம் இந்த வசனத்தில் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த வேதனைங்கிறது அவங்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது, அவங்களுக்கு அவகாசங்கிறது கொடுக்கப்படாது. நாளிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து யாரும் அவங்கள கவனிக்கவும் மாட்டாங்க, அவங்க யார்கிட்டையுமே உதவி தேடவும் முடியாது, கவனிக்கவும் மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாங்க, அதுதான் வந்து கூட பொருத்தமான அர்த்தம். அவங்களுக்கு எந்த விதமான அதாப கொஞ்சம் பிற்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு
செய்யப்பட மாட்டாது. நஅூது பில்லா. அப்போ அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இது எதனால் அல்லாஹ் இந்த வேதமாகியது எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவான இறைவன், எல்லாம் ஒரே இறைவன், உலகத்துக்கே ஒரே இறைவன் தான். ஸோ உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். அதனால் ஒன்றும் நம்ம அஞ்ச தேவையில்லை. ஒரே இறைவனுடைய சத்திய மார்க்கத்தை தான் நம்ம மற்ற பேருக்கு சொல்கிறோம், பரப்புகிறோம். இது பனி இஸ்ராயல்கள் இந்த குற்றத்தை செஞ்சாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு மட்டுமே தனிப்பட்ட ஒரு இறைவன் சொல்லி. ஸோ அதனால தான் அவங்க அந்த செயல்பாடை செஞ்சிட்டாங்க. ஆனால் உங்களுடைய இறைவன் எல்லாருக்குமே ஒரே ஒரு இறைவன் தான். அவனுக்கு மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியான. மற்ற இறைவன்கள் அவங்க கடவுள்கள்னு சொல்லி செய்யக்கூடிய அத்தனையுமே வணக்கத்துக்கு தகுதி இல்லாத கடவுள்கள். இவன் அளவற்ற அருளாளனாகவும் அளவற்ற கருணையாளனமாக இருக்கிறான். நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறுகளை மன்னித்து மறந்து நம்ம அனைவரையுமே கருணையை, அவனுடைய அளவற்ற கருணையை செலுத்தி அவன் சொர்க்கத்தில் நம்ம அனைவரையுமே சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிங்கிறத அவனுடைய கருணையும் சொல்லி அவனுடைய அருளையும் சொல்லி தான் முடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இறைவனாவான் அப்படிங்கிறத சொல்லி இந்த வசனங்கள் 3 வசனங்களை முடிவு பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சத்திய மார்க்கத்தை நாமும் படித்து பின்பற்றி நடப்போமாக. முடிந்த அளவுக்கு மற்ற அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து அதை குடும்பத்தாருக்கோ மற்ற மக்களுக்கும் முடிந்த அளவுக்கு, நம்மளால் முடிந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம அல்லாஹ்விட்டவர் நற்கூலியை பெறுவோமாக. அளவற்ற பாவ மன்னிப்பிற்கு தகுதியானவர்களாக ஆகுவோமாக. அவனுடைய அளவற்ற கருணைக்கு, பொழியக்கூடிய கருணைக்கு தகுதியானவங்களாகுவோமா. இது அனைத்தையுமே நம்மளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து மறந்து நம்மளை நம்ம அனைவரையுமே சொர்க்கச்சோலையில் நபிமார்களோடும் ஷோதாக்களோடும் சாலிஹீன்களோடும் ஒன்று சேர்த்துடுவானாக. நம்மளுடைய கபூர் வேதனையிலிருந்தும் நர நெருப்பின் வேதனையிலிருந்தும் முழு பாதுகாப்பும் விடுதலையும் அளித்துடுவான. நம்மளுக்கு கேள்வி கணக்கு அற்ற சொர்க்கத்தை தந்துடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.